மழபாடியில் சில நாள் தங்குகிறார் ஞான சம்பந்தர். நான் போன வகுப்பிலேயே சொன்ன மழபாடி என்கின்றது மிக பெரியதோர் பெருமைக்கு உரியதாகிய ஊர். என்ன காரணம்னா, அங்க மூவர் பாடியது மட்டும் அல்ல, அந்த இடத்துலதான் சுந்தரருக்கு தன்னுடைய திருத்தாளை மீண்டும் காட்டுகிறார் இறைவன். அதான் அந்த தேவாரம் ரொம்ப மிக அழகான தேவாரம். பொன்னார் மேனியனே புலி தோலை அறக்கிசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் வேறு யாரை நினைக்கேன். அப்படிப்பட்ட ஒரு உறவை தரக்கூடிய இறைவன் குடிகொண்டு இருக்கக்கூடிய இடம் அந்த மழபாடி. அந்த மழபாடியில இருக்கக்கூடிய இறைவனுக்கு பேரு வைரத்தூண்நாதர்னு பேர். இத நாவுக்கரசர் தன் தேவாரத்துல குறிப்பிட்டு பாடுகிறார். அதனால அந்த சொல்ல சேக்கிழார் எடுத்து கையாண்டு விடுகிறார். இங்க சம்பந்தர் சொல்லல. எப்படியா? மழபாடி வைரமணி தூண் அமர்ந்து, வைரங்களினால் செய்யப்பட்ட தூணிலே அமர்ந்தவராக இருக்கக்கூடிய. சில நேரங்கள்ல சைவமா வைணவமான்ற குழப்பத்திற்கு நமக்கு வந்துடும். இந்த தூண் அமருதல் என்கின்ற இறை நிலை எங்க வரும்னா வைணவத்துல வரும். நரசிங்க பெருமானதான் தூண் அமர் இறைவன் சொல்லுவாரு. அந்த தூணை பொழந்து வந்தவன். இந்த மாதிரி குழப்பம் இந்த தூண் அமர்ந்துன்னு சொல்லுகின்றதுனால மட்டும் ஏற்படல. இப்ப நமக்கெல்லாம் பழக்கம். இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்ட செய்திகள். ஆனா நடைமுறை பழக்கத்துல ஒரு குழப்பம் இருக்கு. யாருக்கான கவனித்தது உண்டா? அந்த தலத்திற்கு யாரேனும் சென்றதுண்டான்னு தெரியாது. இப்ப சொன்ன உடனே திரு ராஜாராம் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படலாம். இந்த குடந்தை கும்பகோணம் பகுதியில பாபநாசம்னு ஒரு ஊர் இருக்கு. பாபநாசத்திற்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அழகானதோர் சிற்றூர். அங்கு இருக்கக்கூடிய இறைவன் பெயர் கல்யாண நாதர்னு பேர். இறைவன் பெயர். சைவன் கோவில், சிவனது வழிபாடு. அந்த கோவில்ல சிவனது திருவடிகளை தாங்கிய ஷடாரியை பக்தர்களுக்கு தலையில் வைக்கிறார்கள். ஷடாரி சேவிக்கிறது என்பது வைணவத்திற்கு மட்டுமே உரிய வழிபாட்டு முறைன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தென்னகத்துல கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பாபநாசத்தினுக்கு அருகில் உள்ள ஊர்ல சிவபெருமான் கோவில்ல ஷடாரியை சாதிக்கும் வழக்கம் இருக்கு. பெருமாள் கோவில்ல தான் போய் நீங்க தலையை குனிந்தீர்கள்னா தலையில ஒரு மகுடம் போல ஒன்று வைப்பார்கள். அது என்னன்னா, அதுக்கு மேல பெருமாள் திருவடி இருப்பதாக ஐதீகம். ஆகவே கோவில்ல இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார் அதை தலையில வைக்கும் போது பெருமாள் திருவடியே நம் தலையில பட்டதாக நாம எண்ணிக்கொள்ளலாம். இது வைணவ கோவில்களுக்கு உரிய வழிபாடுன்னா சைவ கோவில்களிலும் தொடக்கத்தில் இருந்திருக்கிறது. அதே போல தூணில அமரக்கூடியவன் யாருன்னு கேட்டாக்க நாராயணன் நரசிங்க அவதாரத்துலதான் அப்படி அமருவான்னா இல்ல. நாராயணன் அல்லாமலும் சிவனும் வைரத்தூணிலே அமர்ந்திருக்கிறான்னு இங்க விளக்கம் கொடுத்தார். தூண் அமர்ந்து மகிழ் கோயில், மகிழ்ச்சியோடு அமர்ந்து வரக்கூடிய அடியவர்களுக்கு எல்லாம் தன்னுடைய அருளை காட்டக்கூடிய இறையனார் குடிகொண்டுள்ள அந்த கோவிலினை வலம் கொண்டு எய்தி வலமாக சுற்றி வந்து செழு வாச மலர் கமல சேவடிகள், செழுமையான நறுமணம் மிக்க மலர் போன்ற திருவடிகளை கொண்டுள்ள அந்த இறைவனது திருவடியின் கீழாக சென்று தாழ்ந்து எழுந்து. என்ன அழகான வார்த்தை போட்டார் பாருங்க. போனார், கீழே விழுந்து வழங்கினார், எழுந்தார், நின்றார், தொழுதார், ஆடி பாடினார். ஆடவும் செய்தார், பாடவும் செய்தார். அதோட என்ன செய்தாராம்? சொல் மாலை தொடை அணிந்து தேர்ந்த சொற்களை கொண்டு அந்த இறைவனை புகழுதற்கு உரிய சொற்களினால், அழகான சொற்களை கொண்டு பதிகம் என்கின்ற மாலையை உருவாக்கி பாடி துதித்து. அப்ப வணங்குதற்கும் துதித்தருக்கும் என்ன பொருள் பாருங்க. சென்று தாழ்ந்து எழுந்து நின்று தொழுது துதித்து. தொழுதல் என்றால் நம் வினை கெட வணங்குதலுக்கு பேரு தொழுதல்னு பேரு.
துதித்தல்னு சொன்னா அவனது மேலான புகழை சொல்லி பிறருக்கும் இது பயன்படக்கூடிய நிலையிலே அறிவித்தல். ரெண்டு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள். நீங்கள் தொழுகிறீர்கள் என்றால் உங்கள் குறை, உங்கள் பாவங்கள் கழுவுவதற்காக, கழுவப்பட வேண்டும் என்பதற்காக இறைவனை வணங்குகிறீர்கள். துதித்தல் என்றால் இறைவனது பெருமையை நீங்கள் எடுத்து துதின்னு சொன்னா புகழுதல் அர்த்தம். சொல்றது இல்லையா, முகஸ்துதி. அப்படி இறைவனை நீங்கள் துதித்து பாடுவதினால அதை பிறர் கேட்கிறார்கள் அல்லவா. ஓ, இந்த இறைவன் இப்படிப்பட்ட தகுதி உடையவன் போலும், இந்த தலத்திலே குடிகொண்டிருக்கக்கூடியவன் இப்படிப்பட்ட அருளை எல்லாம் நமக்கு தருவான் போலும் என்று அவர்கள் வந்து வணங்குவார்கள். ஆகவே உங்களை கொண்டு நீங்கள் தொழ வேண்டும், பிறர் தொழுதற்கு இறைவனை நீங்கள் துதிக்க வேண்டும். ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்கணும். ஆகவே துதித்து போந்தே ஒழியாத நேசம், அந்த இறைவனை விட்டு விலகாத நேசம், அந்த இறைவனோடேயே இரண்டர கலந்த நேசம்னா இயல்பு, நட்பு, அன்பு, பாசம், பிணைப்பு, இப்படி வேணா சொல்லலாம். ஆகவே நேசமுடன் உடையவரை கும்பிட்டு, அந்த கோவிலுக்கு உடையவராகிய சிவபெருமானை கும்பிட்டு உறைந்தார் சின்னாள். அந்த மழபாடியிலேயே சில காலம் தங்கினார். அப்படி தங்கின காலத்துல களையும் என்று தொடங்கக்கூடிய இந்தள பண்ணில் அமைந்த பதிகத்தையும் பாடினார். காளையார் என்று சொல்லக்கூடிய கொல்லி பண்ணில் அமைந்த பதிகத்தையும் பாடினார். இந்த ரெண்டு பதிகங்களையும் பாடிட்டு இந்த கோவில்ல இருக்கக்கூடிய இறைவனது பெயர் மழபாடி வைரத்தூணே என்று நாவுக்கரசரும் குறித்திருக்கிறதுனால இவர் வைரத்தூநாதர்னு பேர் அங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு. சரி, அதன் மருங்கு கடந்து அருளால் திரு காணூர் பணிந்தேத்தி ஆன்ற சைவ முதன் மறையோர் அன்பிலாம் துறையில் முன்னவனை தொழுது போற்றி பத நிறை செந்தமிழ் பாடி சடை முடியார் பல பதியும் பணிந்து பாடி மத கரட வரை உரித்தார் வடகரை மாந்துரை அணைந்தார் மணிநூல் மார்பர். விறுவிறுன்று மற்ற தலங்கள் பேரெல்லாம் அடுக்கி கொண்டே போய்விடுகிறார் சேக்கிழார். எப்படி அந்த மழபாடியில சில நாள் தங்கி சில பதிகங்களை பாடி இறைவனை வழிபட்டு அந்த ஊரை விட்டு, அந்த தலத்தை விட்டு புறப்பட்டு பிற தலங்களுக்கு செல்லுகிறார். அதன் மருங்கு கடந்து, அந்த மழபாடி என்கின்ற ஊரினை கடந்து தாண்டி கடந்து அருளால் திருக்காணூர் என்ற தலத்திற்கு சென்றார். அங்குள்ள இறைவனை பணிந்தார், போற்றினார். திருக்காணூர் பணிந்து ஏத்தி, அந்த திருக்காணூரில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு உண்டான பணிவான வணக்கத்தை செலுத்தினார், அவனை ஏற்றினார். ஆன்ற சைவ முதன் மறையோர், ரொம்ப அழகான இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு தரணும். என்னன்னாக்க, ஆன்ற சைவ முதன்மறையோர், இங்க நிறைய குழப்பங்களுக்கு இன்றைய தமிழகம் இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த சைவ முதன்மறையோர்னு சொன்னாக்க அவர்களுக்கு பேர் ஆதி சைவர்கள்னு பேர். கொஞ்சம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் எல்லோரும். இந்த சிவன் வழிபாடு என்பது ஏதோ வேதம் என்கின்ற ஒன்று தோன்றியதன் பின் அந்த வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இறைவனாகிய சிவனை பற்றின சித்தாந்தங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல எல்லா பகுதிகளுக்கும் பரவி அதன் பின் இந்த சைவ வழிபாடு மிக பெரிய அளவிலே இந்திய துணை கண்டத்துல கால்கோள் பெற்றதுன்னு எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது அடிப்படையில ஒரு தவறான அணுகுமுறையாகும். முதல் விஷயம். இரண்டாவது, வேதங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இறைவனுக்கு அவர்கள் முதல்ல கொடுத்த பெயர் ருத்ரன் தான். இன்றைக்கும் வேதங்கள்ல நாராயணியம் என்றது போல நாராயணனை பாடுவதாகவும் சாக்தத்தை பாடுவதாகவும் புருஷ சுக்தத்தை பாடுவது போல ருத்ரத்தை தான் பாடுகிறார்கள். அங்க சிவனை பாடல, ஸ்ரீருத்ரம்னு தான் பேரு. ஆகவே ருத்ரனுக்கு வேதமும் பின்னர் தோன்றி இருக்கக்கூடிய சில
விளக்க நூல்களும் வேறுபட்ட நிலையில பொருள் தருகின்றன. அவ்வாறு தரப்படக்கூடிய பொருள்கள் எல்லாம் தென்னகத்துல இருக்கக்கூடிய சிவனுக்கு சேராது. இது இரண்டாவது விளக்கம். என்ன காரணம்னா, தைத்திரேயம் போன்று இருக்கக்கூடிய நூல்கள்ல சிவனை ஒரு கடுமையானவனாக சித்தரிக்கிறது. அவன் ருத்ரம் என்று சொன்னால் அவன் அழிப்பதற்கு உரியவன், பிறரை அச்சுறுத்துதற்கு உரியவன். அவனிடமிருந்து தப்பித்து கொள்ள அவனை நாம் எவ்வாறு வழிபட வேண்டும் என்றால், அவனிடம் மரணத்தை தவிர்த்து விடு என்று கேட்பதாக உரிய மந்திரத்தை சொல்லி அதன் மூலமாக அவனை நோக்கி நாம் ஜபிக்க வேண்டும். அதனாலதான் இன்னைக்கும் இந்த 11 ருத்ரர்களுக்கு உண்டான ஜபத்தை, மித்ருஞ்சத்தை ஜபிக்கிறோம். யாரெல்லாம் 60ஆம் வருடம் விழா கொண்டாடுகிறார்களோ, 60, 70, 80 எல்லா ஆண்டுகளிலும் மரணத்தை கடக்க வேண்டும், மரண பயம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ருத்ரனுக்கு உரியதாகிய மந்திரமான மித்ருஞ்சயத்தை சொல்லி அவனை சாந்தப்படுத்துகிறோம். எப்படி சாந்தப்படுத்துகிறோம்? இது எல்லாம் தைத்திரேயம் போன்று இருக்கக்கூடிய விளக்க நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது போன்றதாகிய சிந்தனை எல்லாம் தென்னகத்துல ஆதி சைவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட சிவ வழிபாட்டில் இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும். வடபுலத்தினுக்கு பிறகுதான் தென்னகத்துல சிவம் பற்றின சிந்தனை வந்ததுன்றத ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ளுதற்கு வாய்ப்பில்லை. என்ன காரணம்னு கேட்டா, சிவனை பற்றின புராண நிகழ்வுகள் சிவனால் அருள பெற்ற அருளின் வெளிப்பாடுகள்னு எடுத்தாக்க, தென்னகத்துல இருப்பது போன்றதாகிய செய்திகள் வடபுலத்துல ஒரு விழுக்காடு கூட கிடையாது. 1% இல்லை. தென்னகத்துல அவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்க சிவனுக்கு உண்டான பெருமை எவைகளை எல்லாம் சொல்லுகிறீர்களோ, அவன் 5 இடங்கள்ல பூதங்களின் தலைவனாக இருக்கிறான். இந்த பஞ்சபூத தலம் தமிழகத்துல 1 ஆந்திரா எல்லையில இருக்கு. அவன் 5 இடத்துல அவனுடைய 5 விதமான கிருத்தியங்களை செய்கிறான் நடனத்தின் மூலமாக. இந்த 5 சபையும் தமிழகத்துல இருக்கு. அவனை எதிர்த்த அரக்கர்கள், ஏனைய பிற தெய்வங்கள், இவர்களையெல்லாம் இவன் போர்க்களத்தில் அட்டான் என்று சொல்லக்கூடிய அட்டவீரட்ட தலம் இருப்பதெல்லாம் தமிழகத்துல. இவன் வானுலகிலிருந்து சுயம்புவாக விடங்கனாக வந்தான் என்ற அடிப்படையில மூல விடங்கரையும் அதனோடு தொடர்புடைய சரவிடங்கரையும் உபய விடங்கரையும் கொண்டுள்ள தலங்கள் அத்தனையும் தமிழகத்துலதான் இருக்கு. அதுபோல இறைவனுக்கு உண்டான திருமண கோலத்தை காட்டக்கூடிய தலமும் தென்னகத்துலதான் இருக்கு. அதனால நீங்க சிவனை எந்த அடிப்படையிலெல்லாம் பார்க்க எண்ணுகிறீர்களோ அத்துணை விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு வடிவம் தந்து அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய நிலையில இங்கு இறைவன் சிவன் சித்தரிக்கப்படுகிறான். இது போன்றதாகிய பாகுபாடுகளோ அல்லது இறைவன் சிவனை பற்றின ஒரு தெளிவான விவரங்களோ வடபுலத்துல கிடையாது. அதனால ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இந்த வேதத்தின் மூலமாக சொல்லப்படக்கூடிய ருத்ர வழிபாடு தமிழகத்துல சைவமா மாறல. இங்கு ஏற்கனவே ஆதி சைவர்கள் இருந்தார்கள், தொன்று தொட்டு வரக்கூடிய சைவர்கள் இருந்தார்கள். அதனாலதான் நம்முடைய தொல் தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இந்த சிவன்ற சொல்லு இல்லை. அப்ப எப்படி நீங்கள் சிவன் இங்கு தொன்று தொட்டு இருந்தான்னு கேட்டீர்கள் என்றால் ஒரே ஒரு விளக்கம். புறநானூற்றுல சிவனை பற்றின விளக்கங்கள் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஆலமர்ந்து இடைவிடாது வேதங்களை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருப்பவன்.
புறநானூறு தான் தமிழ்ல கிடைத்திருக்கக்கூடிய பழமையான இலக்கியம். அந்த இலக்கியத்துல தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய 400 பாடல்களும் காலத்தொன்மையை அடிப்படையாக கொண்டு தொன்மையிலிருந்து தொடங்கி பின்னர் வரக்கூடிய புதுமை காலம் வரைக்கும் தொகுத்திருக்கிறார்கள். அதுவும் 500 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துது. அதுல முதல்ல எழுதப்பட்ட அல்லது கிடைத்திருக்கக்கூடிய புறநானூற்று பாட்டு காலத்தால் மிக மிக தொன்மையாகும். முழிங்கையூர் முடிநாக நாயர் எழுதின உதியஞ்சேரல் பாட்டு ரொம்ப தொன்மையானது. அந்த அடிப்படையில தான் அவர்கள் தொகுத்து இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில பார்த்தா புறநானூற்றுல சிவனை பற்றின விரிவான விளக்கங்கள் பேசப்பட்டிருக்கு. அதை விட வேடிக்கை, தொல்காப்பியத்திலே அவனை கந்திழி என்ற பெயர்ல குறிப்பிட்டு சங்ககால இலக்கியத்துல இறைவன் சிவனை 11 விதங்களில் பாராட்டுகிறார்கள். ஆலமர் செல்வன், வேதம் ஓதி, நுதல் விழியன், நூலணிந்த மார்பன், நீள் சடையன், இப்படியெல்லாம் அவனுக்கு வர்ணனை. கையிலையை தான் வாழிடமாக கொண்டவன், உமையை உடனாக பெற்றவன் என்றெல்லாம். ஒரு இடத்துல கூட வடமொழியில சொன்னது போல அவன் அழிவினுக்கு உரியவன் குறிப்பே கிடையாது. அதனால இங்கு இறைவன் சிவனை முழுக்க முழுக்க நன்மையின் குறியீடாக வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு நல்லனவற்றை தரக்கூடியவனாகவே சித்தரிக்கப்படுகிறான். அதனாலதான் மாணிக்கவாதகர் கூட என்ன எழுதினார்னா, தென்னாட்டில உன்னை நாங்கள் சிவன் என்று சொல்லிக்கொண்டு வழிபாடு செய்கிறோம், மற்றைய நாடுகள்ல உன்னை இறைவன் என்கின்ற பொது பெயரிலே அழைக்கட்டும். தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டார்க்கும் இறைவா போற்றி. இப்ப அடுத்த கல்வி இந்த பாடல்ல நம்முடைய பெரிய புராண வரியில ஆன்ற சைவ முதன் மறையோர் அப்படின்னாக்க ஆதி சைவர்கள், இந்த ஆதி சைவர்கள் அவர்கள் மறை என்கின்ற வேதத்தை உணர்ந்தவர்கள். அப்ப நாம உடனே இந்த 4 வேதமா அதை இவர்கள் உணர்ந்தார்களான்னா இல்ல. இந்த பகுதியில், அதாவது இந்த பகுதினா தமிழகத்துல கூட இந்த வேதமானது பெரும் செல்வாக்கை பெறுவதற்கு முன்பாக இங்கு இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுவதற்கு உரியதான வழிமுறைகளை உள்ளடக்கிய அந்த இறைவனது பெருமையை எடுத்து சொல்லத்தக்க நூல்கள் மறை என்ற பெயரிலே விளங்கின. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. தமிழ்ல மறை என்ற சொல் துறை சார்ந்த சொல்லாக கருதப்பட வேண்டும். யாருக்கு எந்த துறையில தனக்கு உண்டான தனித்துவத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அந்த துறைக்கு உரியதாகிய தனித்த நூல் இருக்கும். அந்த நூலை மறை என்றுதான் சொல்லுவார்கள். சான்று வேணுமா சார், நீங்க பாட்டுக்கு இப்படி சொல்லிக் கொண்டே போகிறீர்கள், சான்று வேணுமானா தெளிவா சொல்லலாம். தொல்காப்பியத்துல 2 இடம் பேசுறார் தொல்காப்பியர். ஒன்று எழுத்ததிகாரத்துல முதல் இயலாகிய நூன் மரபுல கடைசி நூற்பா. என்ன விளக்கம் தருகிறார்னா, தொல்காப்பியர் கிட்ட எழுத்துக்களினது ஒலி அளவை சொல்லிக் கொண்டே வருகிறார் தொல்காப்பியர். குறில் எழுத்து என்றால் 1 மாத்திரை, நெடில் எழுத்து என்றால் 2 மாத்திரை, 3 மாத்திரை ஒலி அளவு உடைய எழுத்து தமிழ்ல கிடையாது. அதனால ஒரு எழுத்தை உச்சரிக்கும் போது கூடுதலான மாத்திரை வேணும்னா நீ கூட்டி எழுதிக்கணுமே ஒழிய ஒவ்வொரு மாத்திரை கூடலுக்கும் தனித்தனி எழுத்தனாலாம் எழுதி காட்ட முடியாதுன்னு நூற்பா அமைத்து கொண்டே போகிறார். மூவெழுத்து மூவளவு இசைத்தல் ஓர் எழுத்து இன்று நீட்டம் வேண்டின் அவ்வளவு உடைய மாத்திரைகளை கூட்டி எழுதுதல் என்பனார் புலவர். முடிச்சுட்டார்.
அடுத்த கேள்வி, எங்கெல்லாம் எழுத்த கூட்டி ஒலிப்பு? யோசித்து பாருங்கள். இப்ப குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரைன்னா இந்த 2 மாத்திரையை மீறி நம்ம எங்கெல்லாம் இந்த எழுத்தினது ஒலியை கூட்டுவோம்? ஒன்று, இலக்கியமாக பார்த்தோம்னா இலக்கியத்துல பயின்று வரக்கூடிய அளபெடைகள், உயிரிழபடையில இந்த 2 மாத்திரை நெடில 3 மாத்திரையா ஆக்கும். அவ்வளவுதான் பண்ண முடியும். 3க்கு மேல போகக்கூடாது. அளபடைனா ஒரு மாத்திரை கூட. அதுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் இருக்கும். மழையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும் எடுப்பதும் பாத்தீங்கன்னா, கெடுப்பது 2 மாத்திரையை 3 மாத்திரையாக்கி இருப்பார். எடுப்பது 2 மாத்திரையை 3 மாத்திரையாக்கி இருப்பார். அதோட நின்று. ஆனால் இந்த மாத்திரையின் அளவை வரன்முறை இல்லாமல் நீட்டுறதுக்கு 3 இடம் இருக்கு. அதுல தொல்காப்பியர் என்ன பண்ணார், வரன்முறை இல்லாமல் 3 இடத்துல நீட்டலாம், அதுல 2க்கு நான் இலக்கணம் சொல்ல முடியும்னு. எது? விழித்தல். தொலை தூரத்துல இருக்கிறவனை கூப்பிடுறோம் இல்லையா, ஏன்னு கூப்பிடுறோம் இல்லையா, அதுக்கு நான் இலக்கணம் சொல்ல முடியும். ஏனென்றால் அது எவ்வளவு மாத்திரை பெறும்னு இதுக்கு மேல நீட்ட முடியாதுன்னு சொல்லிடலாம். அது போல வீதியில பொருளை விற்று வருகிறார்கள் அல்லவா, பண்டமாற்று நபர்கள், தெருவில் பொருளை வித்துக்கிட்டு போற நம்ம காய்கறிக்காரர்கள் தான். காயை எப்படி கூவி விற்பார்கள்? காயோ காய், கீரையோ கீரை. அப்ப அதற்கு நான் அளவு சொல்லிட முடியும். பண்டமாற்றுல இத்தனை மாத்திரைக்கு மேல சொல்ல முடியாதுன்னு. எந்த இலக்கணத்துக்கும் அடைப்படாத ஒரு இடம் இருக்குங்க. எது? இசை. இசையில ஒரு எழுத்தை நீட்டுதற்கு பேரு ஆலாப்பனைன்னு பேர். அதுக்கு வரம்பு கிடையாது அப்படின்னு நாம நினைச்சுட்டு, அதற்கு வரம்பு உண்டு. அது எனக்கு தெரியாதுன்னு தொல்காப்பியர். அது எங்க போய் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டதற்கு ஒரு விளக்கம் தந்தார். இசையின் நரம்பின் மறைய என்பனார் புலவர். நரம்பின் மறைன்ற வார்த்தையை சொன்ன. நரம்புனாக்க பழைய காலத்துல பண் என்றாலோ, நரம்பு என்றாலோ, இசை என்றாலோ, யாழ் என்றாலோ இசையை பொதுவாக குறிக்கக்கூடிய சொற்கள். பாலை நரம்புன்னா பாலை பண்ணுன்னு அர்த்தம். செவ்வழி நரம்பு கிளர்ந்தெழுந்த ஒலின்னு சங்க இலக்கியத்துல. அப்ப செவ்வழி பண்ணிலே பாட பெற்ற பாடல்னு அர்த்தம். அப்போ நரம்பின் மறைனா இசைக்கு உண்டான தனித்த நூல். மறைனா டெக்னிக்கல் புக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு துறைக்கும் டெக்னிக்கல் புக்கு வேறுபடும். அந்த அத்தனை டெக்னிக்கல் புக்குக்கும் ஒரு காமன் நேம் என்னன்னா மறைன்னு பேர். ஏன்னா அது பொதுவானவர்களுக்கு புரியாது, அந்த துறை சார்ந்தவர்களுக்கு தான் புரியும். ஆகவே இது மறைநூல். மறைநூல்னா வேதம்னு மாத்திரம் எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னாக்க இன்னொரு இடத்துல சொல்றார், நிறைகழு மாந்தர் ஆணையின் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்பர். செய்யுளியல் சொல்லக்கூடிய தொல்காப்பிய நூற்பா. அப்ப என்ன அர்த்தம்? அந்தந்த துறையில சான்றோர்கள் தாங்கள் முயன்று கண்டறிந்த முடிவுகளை தொகுத்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நூலுக்கு பேரு மறைன்னு பேர். இது வேதத்துக்கு மட்டும்தான் மறைன்னு சொல்லக்கூடாது. 4 வேதங்கள்னு சொல்றோமே, அவைகள் மட்டும் மறை ஆகா. அந்தந்த துறையில, இப்ப உதாரணம் மருத்துவ துறையில ஒரு நூல் இருக்கு, நாம எடுத்து படிச்சிட முடியுமா அத? ஏனென்றால் அதில் கையாளப்பட்டிருக்கக்கூடிய சொற்கள், அந்த சொற்கள் உணர்த்தக்கூடிய பொருள் முற்றிலும் நமக்கு புரியவே புரியாது. இதை நான் வேடிக்கையாக ஒரு முறை இந்த வகுப்பிலேயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கல்லூரி அல்லது பள்ளி படித்த காலத்துலதான், இல்ல கல்லூரிக்கு வந்துட்டேன். சென்னையில இருக்கக்கூடிய கல்பாக்க அணு மின் நிலையம் இருக்கு இல்லையா, அது தன்னுடைய மின்சார உற்பத்தியை தொடங்கின நாள். அன்றைக்கு செய்தித்தாள்ல என்ன தலைப்பு வந்ததுன்னா, ஆங்கில செய்தித்தாளான ஹிண்டு எக்ஸ்பிரஸ்ல எல்லாம்
மாதிரி கல்பாக்க அனல் மன்னிக்கணும், அணு மின் சக்தி நிலையம் தன் செயலை தொடங்கியது. அதோட நிறுத்தின வரைக்கும் யாருக்கும் குழப்பம் இல்லை. என்ன ஆங்கிலத்தில் எழுதினாங்க, the atomic reactor functions critically. பொது ஆங்கிலத்துல கிரிட்டிக்கலின்னா கொஞ்சம் ஆபத்துன்னு அர்த்தம். பேஷன்ஸ் கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்குன்னாக்க ஆபத்துன்னு அர்த்தம். ஆனா இவர்கள் இவ்வாறு தலைப்பு செய்தி என்ன, தென்னகத்துல முதல் தோன்றின அணு மின்சார தொழிற்சாலை அது. எல்லாருக்கும் ஒரே கவலை, என்னடா இது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு இப்படி ஒரு தொழிற்சாலை வந்திருக்கு, அது தொடக்கத்திலேயே இப்படி ஏடாகூடமான நிலைன்னு கேட்டு எல்லாம் கவலைப்பட்டு என்னன்னு கேட்ட பொழுது அப்பொழுதுதான் சொன்னார்கள், இல்ல அட்டாமிக் வேர்ல்டுல, அது அணுத்துறை சார்ந்த பகுதிகள்ல அது கிரிட்டிக்கலாக செயல்படுகிறதுன்னா மிக மிக நன்றாக முழு திறனோடு செயல்படுகிறதுன்னு பொருளாம். யாருக்கு தெரியும்? நமக்கு தெரிஞ்ச கிரிட்டிக்கல்லாம் ஒரே பொருள் தான். அந்த வருடத்தை ஹிந்து பேப்பர் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். பல பேர் உடனுக்குடனாக தொடர்பு கொண்டார்கள், அதனால ஆபத்து உண்டான. அப்புறம் தான் தவறாக புரிந்தது, நாம இந்த சொல் அணு தொடர்பு உடைய சொல், அதற்கு உண்டான பொருள் இதுதான் என்று அடைப்புக்குறியில போட்டு விளக்கி இருக்கணும். நம்ம பண்ணினது தப்புன்னு ஹிந்து தவறை உணர்ந்தது. அதுபோல ஒவ்வொரு துறைக்கும் துறை சார்ந்த நூல்களுக்கெல்லாம் மறைன்னு தான் பேர். அந்த துறையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அதை மேலும் தெரிந்து கொள்ள அந்த நூலை படித்த அவர்களுக்கு அது புரியும், நமக்கு புரியாது. ஆகவே பொதுவாக யார் ஒருவருக்கும் புரியாமல் ஒரு குறிப்பிட்ட துறையை சார்ந்த மக்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய அளவில் எழுதப்பட்ட நூல்கள் அத்தனையும் மறைதான். ஞாபகம் வச்சுக்கோ. உடனே பொதுவாக மறைன்ன உடனே வேதம்ன்ற பொருளை எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடாது. வேதம் என்ற பொருளையும் தரும், ஆனால் மறை என்ற சொல் துறை சார்ந்த தனித்துவம் மிக்க அந்த துறை அறிஞர்களால் மட்டுமே படித்து புரிந்து கொள்ளக்கூடிய நூல்களுக்கும் மறைன்னு பேர். ஏன் இதை சொல்றேன்னா, முதன் மறையோர் இந்த ஆதிசைவர்கள் இங்கு இருந்த காலத்துல அவர்களுக்கு உரியதாகிய நூல்கள் இங்கு இருந்தன. ஆனால்தான் அவர்களுக்கு பேர் ஆதி மறையோர்னு பேர். அவர்கள் இறைவனை அணுகுவதற்கும் இறைவனை வழிபடுவதற்கும் சடங்கியல் சார்ந்த நிகழ்வுகளை நடத்துவதற்கும் செய்ததற்கும் அவர்களுக்கு என்ற மறைநூல் இருந்திருக்கு. காலப்போக்கில் அதை நாம இழந்திருக்கோம். நமக்கு இப்ப உதாரணம் கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். ரொம்ப ராஜாராம் போன்றவர்கள்லாம் அதற்கு பெரிய அளவுல துணை செய்வார்கள். தஞ்சையில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் ஆலயம் எப்படி கட்டப்பட்டது என்கின்ற ஒரு துறை சார்ந்த நூலும் அதனை எடுத்து மொழியக்கூடிய விளக்கங்களும் உரியதாகிய நூல் இருந்திருக்கணும் இந்த சமூகத்துல. அது காலப்போக்கில் அழிந்ததினால எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள், இது மானுட முயற்சியினால் கட்டப்பட்ட ஒன்றாக இருக்க முடியாது. தொடக்கத்தில் அப்படிதான் எண்ணினார்கள். தஞ்சை பெரிய கோவில் வேற்று கிரகவாசிகளினால் கட்டப்பட்டதுன்னு தான் நம்பினார்கள். அதற்கு பிறகு பலவாகிய கோவில் கோபுரங்களை எல்லாம் கண்டதன் பிறகுதான் இந்த தமிழகத்துல பன்னெடுங்காலமாக இத்தகைய கட்டுமான பணிகளை செம்மையாக செய்தற்கு வரையறுத்த இலக்கண நூல்கள் பல இருந்திருக்க வேண்டும்ன்ற முடிவுக்கு வந்தார்கள். இது இப்ப இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் நாம நிறைய இழந்திருக்கிறோம். இந்த நிறைய இழந்ததை எதை கொண்டு நிறைவு செய்கிறோம்னா, எதையெல்லாம் இழந்தோமோ அதை இங்க தேட தயாரா இல்லை நாம. பண்மையில இன்னைக்கு கூட காத்தால ஒரு ஆய்வாளர் தன்னுடைய ஆய்வு சுருக்கத்தை அனுப்பி இருந்தார். இன்றைக்கு அவர்களுக்கு மாலையில டாக்டரல் கமிட்டி மீட்டிங் இருக்கு. அதுல கலந்து கொள்வதற்காக நான்
புறநிலை தேர்வாளர், அவ்வளவுதான் என் பணி. அதை சரி பார்க்கணும். அதனால பல்கலைக்கழகம் எனக்கு அனுப்பி இருந்தது. என்ன தலைப்பு, என்ன அழகான தலைப்புனாக்க, அந்த சாத்தம்னு சொல்லக்கூடிய பெண் தெய்வ அல்லது தாய் தெய்வ வழிபாடு, அது பற்றின தனித்துவமான சித்தாந்தங்களை மூவர் பாடின பாடல்கள், மூவர்னா சங்கீத மும்மூர்த்திகள், அவர்கள் பாடல்ல தேடி காணுதல் என்பது ஆராய்ச்சி. நல்ல அழகான தலைப்பு. அதற்கு அவர்கள் கொடுத்திருந்த துணை நூல் பட்டியல்னு சொல்றோம் இல்லையா நாங்க, பிப்ளியோகிராஃபி, அதுல ஒரு நூல் கூட தமிழகத்தை சார்ந்த நூல் இல்லை. அவர்கள் காட்டக்கூடிய நூல் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில அறிஞர் எழுதினது, ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆங்கில அறிஞர் எழுதினது. அவர்கள் மிக அணுக்கமாக காமித்த ஒரே ஒரு நூல் இந்தியாவை சார்ந்த நூல், அதுவும் டெல்லியில பப்ளிஷ் ஆனது. அப்பதான் எனக்கு ஒரு பெரிய கவலையும் வருத்தமும் வந்தது. தேர்வாளராக இருந்து கொண்டு கடுமையா விமர்சனம் பண்ணிடலாமான்ற முடிவுக்கு வந்தேன். தமிழகத்துல சாக்தம் பற்றின கோட்பாடும் சித்தாந்தமும் பன்னெடுங்காலத்திற்கு முன்பு வந்து அந்த சக்தியை முழு முதல் இறைவியாக கொண்டு பாடப்பட்ட பல இலக்கியங்கள் இங்க இருக்கு. இதுல ஒரு இலக்கியம் கூடமா அவர்களுக்கு ஏன்னா அந்த சாக்த வழிபாட்டினுடைய சுவடுகள் எங்கெல்லாம் இருக்குன்னு ஒரு வரலாறு தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. அதுதான் ஆய்வினுடைய முதல் நிலை. அப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த மும்மூர்த்திகளும் தாங்கள் எடுத்துக்கொண்ட பாடல்கள்ல சக்தியை பாராட்டுகிறார்கள், அந்த சாக்தத்தினுடைய தனித்துவத்தை போற்றுகிறார்கள்னா அத்தனை பேர் ஆங்கில நாட்டுல இருந்துதான் செய்தியை வாங்கியிருப்பாங்க. அவர்கள் வாழ்ந்த காலத்துல இந்த சமூகத்துல அவர்களுக்கு முன்பு இருந்த அறிஞர்கள் அல்லது பக்தர்கள் அவர்களால் தரப்பட்ட செய்திகளை தொகுத்திருக்கலாமா கூடாது. வேடிக்கை என்னவென்றால் இதுல குறிப்பா சொல்லணும்னாக்க, தியாகராஜர் வாழ்ந்த காலத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அபிராமி பட்டர் வாழ்ந்திருக்கார். அபிராமி பட்டரை பத்தி நமக்கு தெரியும், அந்தாதி பாடினவர். எந்த குறிப்பும் கிடையாது. அதாவது இன்றைக்கு இப்படி ஆய்வு செய்பவர்கள் இந்த மண்ணினுக்கு உண்டான தலைப்பை, இந்த மண்ணினுக்கு உண்டான எந்த ஒரு செய்திகளோடும் நாம் தொடர்பு படுத்தி பார்க்காமல் பிற மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் எழுதின செய்திகளை கொண்டுதான் மதிப்பீடு செய்வேன்னா, இதை விட ஒரு தவறான ஆய்வு அறிமுகம் கிடையாது. யாரும் புரிந்து கொள்வதே கிடையாது. அதுக்குதான் இங்க சேக்கிழாருக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுற இடம் இதெல்லாம். தமிழகத்துல சைவம் வேதம் வருவதற்கு முன்பாகவே இருந்தது. அதுதான் முக்கியம். ஏற்கனவே ஞான சம்பந்தரை பற்றி தொடங்கும் போதே சொன்னேன். ஞான சம்பந்தர் வடநாட்டுல இருக்கக்கூடிய ருத்ரனையும் தென்னகத்துல இருக்கக்கூடிய சிவனையும் இணைக்கக்கூடிய முயற்சியில தான் ஈடுபட்டார். அத ஒரு பிரிட்ஜிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். இப்படி பிரிஞ்சு நின்னா தகராறு ஆயிடும். அதுல வெற்றியும் பெற்றார். அதுல மாற்று சிந்தனை கிடையாது. ஆனால் இத முதல்ல தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் எதுனாக்க இந்த இடம். இதெல்லாம் வரலாற்றினுடைய பதிவுகளாக பார்க்கப்பட வேண்டிய இடம். ஆகவேதான் இந்த ஆதி சைவர்கள் இங்கு இருந்தார்கள். அதுதான் எழுதுறார், சைவ முதன்மறையோர். வேதத்தை கொண்டு போய் முதல்ல எடுத்துக்காதே, இந்த மண்ணுல முதலாக தோன்றின ஆதி சைவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் பல்லவர்கள் கால வரலாற்று எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 8 வேறுபட்ட சைவ வழிபாட்டு முறை இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். காளாமுகர்கள் இருந்திருக்கிறார்கள், காபாலினிகர்கள் இருந்திருக்கிறார்கள், பாசுபதத்தர் இருந்திருக்கிறார்கள், ஆதி சைவர்கள் இருந்தார்கள், வீர சைவர்கள் இருந்தார்கள், பூர்ஜரி சைவம் இருந்தது, காஷ்மீரி சைவம் இருந்தது. இத்துணை பேருக்கும் இறைவன் பொதுவானவன் சிவன்.
ஆனால் இவர்களது அணுகுமுறையும் வழிபாடுகளில் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலும் பெரிய வேறுபாடுகள் இருந்தன. பல பேருக்கு கதை படிக்கிற பழக்கம் உண்டு இல்லவா? அதுவும் கல்கியினால நிறைய பேர் ஈடுபாடு கொண்டவர்கள் இருப்பீர்கள். அவர் எழுதின பார்த்திபன் கனவு கொஞ்சம் படித்து பாருங்கள், அதுல தெரியும். ஒரு காளாமுகன் கதையின் நாயகனை பலி கொடுக்க காட்டுக்குள்ள கூட்டின்னு போயிடுவான். நாவுக்கரசர் தான் ஒரு படையோட போயிட்டு இவருடைய அவர் பேர் என்ன சிறு தொண்டர் தன் படையோட போயிட்டு அவர் துறவி ஆயிட்டார். பல்லவன் கிட்டதானே அவர் படைத்தலைவரா இருந்தார், சிறு தொண்டர் பரஞ்சோதின்ற பேர்ல. அதனால போய் அந்த தலைவனை காப்பாத்தி கொண்டு வருவதாக ஒரு காட்சியை வைக்கிறார். ஒண்ணு, இந்த பார்த்திபன் கனவுல வரக்கூடிய அந்த ஜடாதரமாக வந்து இருக்கக்கூடிய சிவனடியார் அந்த நாட்டு மன்னனே, அவனை காளாமுகனாக காமிப்பார். ஏனென்றால் அந்த காலத்துல பல்லவர்கள் ஆட்சியில சைவம் பலவாறாக பிரிந்திருந்தது. ஒன்றினுக்கு ஒன்று பொருந்தாத வழிபாட்டு முறைகள், ஒன்றினை ஒன்று ஏளனம் செய்யற அளவுல நூல்கள் எழுதப்பட்டிருந்தன. காபாலினை கண்டா யாருக்கும் பிடிக்காது. அவனும் அவன் தோற்றமும்னு சொல்லி ஏளனம் செய்யக்கூடிய அளவுல நூல்கள் பல இருந்தன. ஒன்றும் வேண்டாம், பெரிய புராணத்திலேயே சிறுதொண்டர்கிட்ட சிவன் வந்து அவர் இல்லத்துல பிள்ளைக்கரியை கேட்டல் என்பது நாம இன்றைக்கு காசிகள்ல சொல்லி கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அங்கு இருக்கக்கூடிய சிவனடியார்கள் எல்லாம் கடுமையான அடியவர்கள் மட்டுமல்ல, நரமாமிசத்தை உண்ணக்கூடியவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதனாலதான் அங்கிருந்து வந்தவராக சேக்கிழார் காமிக்கிறார் அந்த சிவனடியார் வந்து நான் நரமாமிஷம் உண்ணுவதாக இருக்கிறேன், சமைச்சு வைக்கின்றேன். அப்ப இதெல்லாம் என்ன நோக்கம்னா, எல்லா காலங்களிலும் இங்கு சிவன் பற்றின சிந்தனை இருந்தது. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு அணுகுமுறைகள்ல வேறுபாடு இருந்தது. சார், இல்லாத ஒன்றினுக்கு நீங்கள் அணுகுமுறைகளை உருவாக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, பிற நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மதம் சார்ந்த கோட்பாட்டுக்கு அந்த நாட்டு சூழல்ல நீங்கள் வழிபாடு இந்த நாட்டுல செய்ய முடியாது. சான்று வேணுமா? கிறிஸ்துவம் இங்க வந்த உடனே இங்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்கு மாற்றியது. ஒரிஜினல் விவிலிய அடிப்படையில பார்த்தீர்கள் என்றால் மதர் மேரிய கும்பிடக்கூடாது. ஆனா இங்க தாய் தெய்வ வழிபாடு இருக்கிறதுனால மேரி கல்ட்டை இங்க உருவாக்கினார்கள். எப்படி? அது போல இங்க தெய்வத்தை குழந்தை நிலையில பார்க்கக்கூடிய நிலையில கண்ணனும் முருகனும் இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் கிரைஸ்ட குழந்தையா கும்பிட ஆரம்பிச்சார். ஞானம் பெற்றதற்கு பிறகுதான் அந்த மதங்கள்ல அவர் இறை தூதராக கருதப்படுகிறார். பிறவியில இல்ல. அதற்கு விவிலியத்திலேயே இடம் இருக்கிறது, இயேசுவினுடைய வாழ்க்கையிலேயே இடம் இருக்கிறது. ஆகவே அதை ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. இங்குதான் கடவுள் கடவுளாகவே அவதரிக்கிறார். மற்ற இடங்கள்ல கடவுளின் அருளால் தூதர்கள் அவதரித்து இறை அருளாளர்களாக மாறுகிறார்கள். அதனால இந்த மதர் மேரிய தொடக்கத்துல வணங்கல, பின்னாடி வணங்கினாங்க. அதுக்கு இமாக்குலேட்டா கன்செப்ஷன் பேர். அந்த நம்பிக்கையை ஊற்றத்துக்கு இப்ப என்ன சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள்? மீண்டும் கர்த்தர் தோன்றுவாரா? இதே மேரிக்கு தான் தோன்ற போறார். ஆனா இஸ்லாமை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த நாட்டிலிருந்து வந்த மதம் இந்த நாட்டினுக்கு உரிய சில சடங்குகளை எடுத்துக்கொண்டது, பல சடங்குகளை திரும்பி கொடுப்பார்கள். உதாரணம், தாய் தெய்வ வழிபாட்டு அவங்க ஏத்துக்கல. கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டது போல் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தால் என்ன ஆயிருக்கணும்? ஆமீனாவை வழிபட்டு இருக்கணும். முகமது நபியை ஈன்றெடுத்த ஆமீனாவினுக்கு வழிபாட்டு முறை இருக்கணும்.
குர்ஆன்லயே ஒரு இடம் வருகிறது. குர்ஆன்ல அவருடைய மனைவியையும் மகளையும் வழிபடக்கூடிய சூழல்லாம் கூடாதுன்னு மறுக்கிறார். மனைவி கதீஜா, மகள் ஃபாத்திமா கூடாது. ஆனால் இங்க அப்படி கிடையாது. அதனாலதான் இந்த வழிபாடு என்பது இங்கு தொன்று தொட்டு இருக்கிற வழிபாடு. வேதங்களெல்லாம் தோன்றி அது செழித்து கிளைத்து எல்லா இடங்களுக்கும் பரவுவதற்கு முன்பாகவே இங்க சைவம் பற்றின சித்தாந்தம் இருந்திருக்கிறது. அதனால்தான் இங்க இறைவனாகிய சிவனை கந்திழி என்று சொன்னார்கள். பொதியில் கந்தில் இருப்பவன். கந்திழின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா இன்ஃபினிட். மேத்தமேட்டிக்கல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம்ல, இந்த ப்ராக்ரஷனுடைய விடை எப்படி போகும்? இன்ஃபினிட்டா போகும். அதே போல இவனது ஆற்றல் முடிவு அற்றதுன்னு சொல்றதுக்கு அவனுக்கு கந்திழின்னு பேரு. அவன் கந்தில் உரைபவன். இந்த மரபு ஆதி சைவத்துல போற்றப்பட்டது. அதற்கு உண்டான இலக்கியங்கள்லாம் நம்ம கிட்ட காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அந்த சொல்லு மட்டும் இருக்கு, அது உணர்த்தக்கூடிய பொருள் இருக்கு, அவனை வழிபடுவதற்கு உண்டான இலக்கியம் இல்லைன்னு அழிஞ்சு போச்சு. இன்றைக்கு இருப்பது போல பலவற்றை பாதுகாத்து வைக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் அன்று இல்லாமல் இருந்தன. அதுதான் இது வரைக்கும் கிடைச்சதே ஆச்சரியம். இதுகாரும் நம்ம கையில கிடைச்சிருக்கக்கூடிய இலக்கியங்களும் மற்றைய வரலாற்று சான்றாதாரங்களுமே பிரமிப்பானவை. இத்தகைய தொன்மையான சான்றாதாரங்கள் உலக நாடுகள்ல வேற எந்த நாட்டுக்கும் கிடைக்கல. அதனால இந்த ஆதி சைவம்ன்ற சொல்ல ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதன் மறையோர் அந்த ஆதி சைவர்கள் இருக்கக்கூடிய அன்பிலாம் துறை என்கின்ற ஊர். அன்பு இலாம் துறையின் முன்னவனை தொழுது அந்த ஆதி சைவர்களால் தொழப்படுதற்கு உரிய இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அன்பிலாம் துறை என்ற பதியில் சென்று சேர்ந்தார் ஞான சம்பந்தர். அங்கு உள்ள முன்னவனை, எல்லாவற்றினுக்கும் முதல்வனாகிய சிவபெருமானை தொழுது போற்றி பதநிறை செந்தமிழ் பாடி தேர்ந்த சொற்களினால் அமைய பெற்ற அழகான பதிகத்தை பாடி சடைமுடியார் பல பதியும் பணிந்து, நீண்ட சடைமுடியை உடைய சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய ஏனைய பிற பதிகளுக்கு எல்லாம் சென்று பணிந்து பாடி, அந்தந்த தலங்களுக்கு சென்று பாடி மத கரட வரை உரித்தார். மதம் தெரியும், மதம் மிக்க இருக்கக்கூடிய யானையினது மலையை போன்ற உடலை கொண்டுள்ள மதம் சிந்த கரடம்னாக்க மலை, மலையை போன்று உடலை உடைய மதம் சிந்தக்கூடிய யானையினது தோலை உரித்து அதை போர்வையாக போர்த்தி கொண்டவராகிய அந்த இறைவன் வடகரை மாந்துறை அணைந்தார். காவிரியின் வடகரையில இருக்கக்கூடிய மாந்துறை என்ற ஊரினுக்கு சென்று சேர்ந்தார். மணி நூல் மார்பர், வெண்மையான முப்பொறி நூலை அணிந்த மார்பினை உடையவராகிய ஞான சம்பந்தர். சரியா? அதுல ஒரு குறிப்பு கொடுத்தாரு இல்லையா, பல பதியும் பணிந்து பாடின. அன்பிலான் துறையை அடுத்து பல பதிகளுக்கெல்லாம் போனார்னு. அந்தந்த பதிகள்ல என்னென்ன பதிகங்கள் பாடினார்னு பார்த்தா, அன்பிலான் துறைக்கு அடுத்ததுக்கு அப்புறம் திருக்கானூர் என்ற ஊருக்கு போயிருக்கார். அங்க வானோர் சோதி என தொடங்கும் தக்கேசி பண்ணில் அமைந்த பதிகத்தை பாடினார். அப்புறம் அன்பிலான் துறையில் அருளிய பதிகமாக கனை நீடெறி என தொடங்கும் தக்கராக பண்ணில் அமைந்த பதிகத்தை பாடினார். அதற்கு பிறகு சடைமுடியார் பல பதியும் பாடி என்பதற்காக பல ஊர்களுக்கு போனார். அந்த ஊர்களுக்கு உண்டான பதிகமும் கிடைக்கல. அடுத்தது ரொம்ப குறிப்பு சொன்னார். இந்த வளமிக்க சொற்கள்ன்றதுனால அந்த ஊர்கள்ல பாடின பதிகங்கள் எல்லாம் மந்திரங்கள் நிறைந்த பதிகங்களாக இருக்க வேண்டும். இந்த ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பு.
அந்த மந்திரங்கள் நிறைந்த பதிகங்களாக இருக்க வேண்டும். ஆகவே அவைகளும் காலப்போக்கில் அழிந்து போயின. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா மதங்களும் தோன்றிய காலத்து அந்த மதத்தை 3 நிலைகள்ல அணுகின மரபு இருந்திருக்கு எல்லாரும். ஒன்று, அடிப்படை வழிபாடு செய்தல் என்பதோடு நிறுத்தி கொண்ட அன்பர்கள் இருந்தார். அதற்கு மேல ஒரு படி போய் அந்த இறைவனை பாடி பரவி துதித்த அன்பர்கள் இருந்தார்கள். 3வது நிலையில அந்த இறைவனது ஆளுமையை தாங்கள் அறிய வேண்டும் என்ற அளவினுக்கு மந்திரங்களினால் அவனை ஆண்டவர்கள் இருந்தார்கள். இந்த 3 நிலை இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இன்னைக்கு நம்மை போன்றவர்கள்லாம் என்ன செய்யறோம், கோவிலுக்கு போறோம், யாரோ எழுதி வைத்த அஷ்டோத்தரத்தையோ அல்லது யாரோ எழுதி வைத்த பாடல்களையோ பாடிட்டு வந்துடும். சிலர் மட்டும் என்ன செய்கிறார்கள், கோவிலுக்கு போய் அவர்கள் உருவாக்கின, அவர்கள் மனம் தோய்ந்து எழுதின பாடல்களை பாடி விட்டு வருகிறார். அதுவும் வழிபாடு தான். மேலான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இறைவனது ஆற்றலை தன்வயம் கொள்ள மந்திரம் செய்கிறார். அது முடியுமானா முடியும் என்றுதான் இலக்கிய மரபு சொல்லுகிறது. மந்திரமெல்லாம் உண்மையான்னு கேட்டா இலக்கியத்தின் போக்கில் ஆராய்கின்ற பொழுது அவை உண்மைதான், அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த குறிப்பை எடுத்துக் கொள்ளுகிறார். பணிந்து பாடி, அது எப்படி தொழுது போற்றி பதநிறைன்ற வார்த்தையை போட்டதுனால ஒவ்வொரு சொல்லுக்கும் நிறைவான பொருளை தரத்தக்க அளவில் அமைந்ததுனாக்க அது மந்திரமா இருக்கணும். இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் தங்களினுடைய ஆய்வு திறமையை காட்டுவதற்கு உண்டானதாகவும் இருக்கலாம். அல்ல உண்மையிலேயே இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட வேண்டும். ஏனென்றால் கடவுள் கொள்கைய தொடக்கத்துல கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னா சில அடிப்படை மிராக்கிள்ஸ் செஞ்சாகணும். இது சரியா தவறானலாம் விவாதித்து பயனில்லை, செய்தாகணும். இன்றைக்கு இறை அடியவர்களாக வரக்கூடிய பல துறவியர்கள் அதை செய்கிறார்களா இல்லையா? என்ன காரணம்? தன்னால் சொல்லப்பட்ட, தன்னால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு கோட்பாடு வெற்றி பெற்றாக வேண்டும். இது எல்லா காலத்திலும் இந்த அடிப்படை சிந்தனை இருந்திருக்கு. சித்தர்கள் காலத்துல இருந்து இருந்திருக்கு. ஏன் இதை செய்கிறார்கள்னா தங்களை நிலைநிறுத்தி கொள்ள என்பதற்கு அல்ல, தங்களால் சொல்லப்பட்ட கருத்துகள், தங்களால் சொல்லப்பட்ட சமயம் சார்ந்த உண்மைகள் நிலை பேறு அடையணும். நாம மந்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சித்தர்கள் மந்திரம் சொன்னதுக்கு இதான் வேறுபாடு. நாம மந்திரம் தெரிந்து கொண்டால் நம்மின் நன்மைக்கு அதை பயன்படுத்துவோம். சித்தர்களினுடைய மந்திரம் அவர்கள் வாழ்ந்த சமூகத்தின் மேம்பாட்டினுக்கு பயன்படும். இதான் அடிப்படை. இதை உணர்ந்துதான் இந்த இடத்துல சேக்கிழார் எழுதினார், பதநிறை செந்தமிழ் பாடி சடைமுடியார் பலபதியும் பணிந்து பாடி மத கரட வரை உரித்தார் வடகரை மாந்துரை அணைந்தார். மாந்துரையில போய் சேர்ந்தார் சம்பந்தர் மணிநூல் மார்பர். வெண்மையான முப்புரி நூலை அணிந்த சம்பந்தர் அங்கு சென்று சேர்ந்தார். சென்று திருமாந்துறையில் திகழ்ந்துரையும் திரு நதி வாழ் சென்னியார்த்தம் முன்றில் பணிந்து அணி நெடு மாளிகை வளம் செய்து உள்புக்கு முன்பு தாழ்ந்து துன்று கதிர் பருதி மதி மருத்துக்கள் தொழுது வழிபாடு செய்து நின்ற நிலை சிறப்பித்து நிறை தமிழின் சொல்மாலை நிகழப்பாடி. திருமாந்துரைக்கு போனவர் என்ன செய்தாராம்? சென்று திருமாந்துறையில் திகழ்ந்து உரையும். திருமாந்துறை என்ற தலத்துல திகழ்ந்துனாக்க புகழோடு ஒளியோடு விளங்கக்கூடிய அந்த இறைவனை திரு நதி வாழ் சென்னி, திருநதி கங்கை, கங்கையை தலையிலே சென்னினா தலையிலே சூடியவனாகிய சிவபெருமானை சென்னியார்த்தம்
முன்றில் பணிந்து திருமுற்றத்தை பணியணும், அதான் நடைன்னு பேரு. அங்க போய் பணிந்து திருமுன் விழுந்து பணிந்து, அப்புறம் அழகிய நீண்ட திரு மாளிகையை வலம் வந்து, அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மாளிகையை வலம் வந்து உட்சென்று உள்புக்கு முன்பு தாழ்ந்து அந்த கருவறையின் முன்பாக வீழ்ந்து வணங்கி துன்று கதிர் பருதி ஒளி சிறந்த ஒளியை தரக்கூடிய சூரியன், மதி நிலவு, தேவ மருத்துக்கள் அப்படின்னாக்க தேவ மருத்துவர்களாகிய அஸ்வினி தேவதையர்னு பொருள். நமக்கு சில செய்திகள்ல புராணங்கள்ல இருந்து பார்க்கணும். தேவ மருத்துவர்கள் யாருன்னா அஸ்வினி தேவதையர்கள்னு பேரு. அதே போல தெய்வலோகத்துல பார்க்கடலை கடைந்த பொழுது அங்கிருந்து ஒரு மருத்துவர் வந்தார். அவர் பெயர் தன்வந்திரின்னு பேரு. இந்த தெய்வ மருத்துவர்களாகிய அஸ்வினி தேவர்கள் 30 தேவர்கள்ல இவர்களும் இருக்கிறார்கள். இந்த இருவரை சார்ந்த 2 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். சரியா? அதற்கு அடுத்து இந்த அஸ்வினி தேவதைகளினுடைய அம்சமாக பிறந்தவர்கள் தான் குரு வம்சத்துல வந்த பாண்டவர்கள்ல இறுதியாக தோன்றின நகுல சகதேவர்கள். அதனால இந்த தெய்வீக தன்மை உடைய மருத்துவத்தோடு அந்த ஆற்றலையும் கொண்டு தெய்வமாகவே தோன்றினவர்கள் இந்த 33 சொல்றோம் இல்லையா, இந்த 33 கோடி 33 பேரு. இந்த 33ன்ற பிரிவு எப்படி வந்ததுன்னா, ருத்ரர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் ஏகாதச ருத்ரர்கள். சரியா? அதற்கு பிறகு ஆதித்யர்கள் 12, 12 11 கூட்டிக்குங்க, 23. அஷ்டவசுக்கள் 31, அஸ்வினி தேவதைகள் இரட்டையர்கள் 33. இந்த 33 கேட்டகரி தான் அங்க இருக்கு. அந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 1 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் 33 தேவர்கள். இந்த அஸ்வினி தேவதைகளும் இந்த இடத்துல வந்து வழிபாடு செய்தார்களாம். மருத்துவர்கள் அழகா சுருக்கி மருத்துக்கள். அந்த தெய்வலோக மருத்துவத்தை கண்டு உணர்ந்தவர்களாகிய அந்த தேவ மருத்துவர்களும் வந்து வழிபட, மருத்துக்கள் தொழுது வழிபாடு செய்ய. ஏற்கனவே சிவபெருமான் வைத்தீஸ்வரன் கோவில்ல வைத்தியநாதனாகவே நிற்கிறார். ஆகவே அவ்வளவு பெரிய வைத்தியநாதன் கிட்ட இந்த தேவதைகளாகிய வைத்தியர்கள் வந்து வழிபாடு செய்ய, நின்ற நிலை சிறப்பித்து இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த அழகான நிலையை அங்கு சிறப்பித்து நிறை தமிழின் சொல் மாலை நிகழப்பாடி, நிறைவான தமிழினாலே அழகான சொற்களை கொண்டு அந்த ஊர்ல மாந்துரையில் உள்ள இறைவனை பாடினார். திரு மாந்துரையில் அருளின பதிகம் செம்போனார் தரு என தொடங்கக்கூடிய நட்டராக பண்ணில் அமைந்த பாட்டு பதிகம். பரிதி மதி தேவ மருத்துவர்களும் வழிபட்டமை இப்பதிகத்துல 6வது பாடல்ல குறிப்பிட்டிருக்கு. இந்த இடத்துல சூரியனும் சாப்பனால்தான் என்ன செய்கிறார்கள்னா, இப்ப சூரியனால சந்திரனால ஏதாவது குறை ஏற்படுவதாக உங்க ஜாதகத்துல இருந்தா இந்த கோவிலுக்கு மாந்துரையில போய் உள்ள இறைவன் மீது ஒரு அர்ச்சனை பண்ணினா இந்த சூரிய சந்திரனினுடைய குறைபாடுகள் நீங்கும்ன்றது நம்பிக்கை. அது போல சில நோய்கள் இன்ன என்று அறிந்து இயலாத நோய்கள்லாம் இருக்கலாம். அப்போ இந்த மாந்துரையில உள்ள இறைவன்கிட்ட போய் வழிபாடு செய்தால் அந்த இடத்துல அஸ்வினி தேவதைகளையே வந்து வழிபாடு செய்ய தலமாகையினால உங்களிடம் உள்ள தீராத நோய்களும் தீரும் என்ற ஒரு நம்பிக்கை இன்னமும் உண்டு. அதனால இந்த தலத்திற்கு சென்று இத்தகு பதிகத்தை பாடினார். அந்த பதிகத்துல சூரியனும் சந்திரனும் அஸ்வினி தேவதைகளும்
அங்கு வந்து இறைவனை வழிபட்டு நற்பேறு அடைந்தார்கள் என்பதை 6வது பாடல்ல வைத்தே பாடியிருக்கிறார் என்பதாக இன்று இந்த மாந்துரையோடு நிறுத்துவோம். நாளை அடுத்த தலத்திற்கு செல்வோம்.